நீங்கள் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன் சார். கண்டிப்பாக அவர் வரமாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் என்னோட கடமை நான் வச்சிரணும் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கை இல்லை வச்சு எப்படின்னா அவர் வரணுன்றது என்னோட ஆசை. ஆனால் வரமாட்டான்றது நம்முடைய Situation. சுச்சுவேஷன். ஏன்னா இவ்வளோ நம்ம சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னும் வெளியவே வரல. அவர் வெளியே வரணும் எவ்வளோ ப்ரோட்டோக்கால் இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும், நமக்கு தெரியாது இல்லையா? ம். அதனால் அதான் நான் மற்ற பெட்டிகளில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப தயங்கி தான் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். நான் அது என்ன வந்தால் வருவேன் ஓ, அப்படி சொன்னாரா? அப்படிதான் சொன்னாங்க. அது என்ன வந்தால் வருவேன் அப்படின்னாரு. ஓகே. ரொம்ப அப்படியே நான் சொல்கிறாரு நடக்குமா? அப்புறம் வெளியே வந்து ஜெகதீஷ்கிட்ட கேட்டேன். சொல்லிட்டார்ல அவர் சொன்னால் வருவார் அப்படின்னு. ஓகே. அப்புறம் அது முந்தின நாள் ஜெகதீஷ் வந்து என்கிட்ட அந்த இடத்த வந்து மண்டபத்தை பார்த்துட்டு எப்படி என்ட்ரி எக்ஸிட்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சு. ஓகே. அடுத்த நாள் அவர் வரும்பொழுது கூட அந்த அதான் அதுலேயே ஒரு சர்ப்ரைஸ். அப்படி வந்து அப்படி இறங்கும் அப்படின்ற தூரத்தில் வந்து பார்க்குறேன். அந்த வேஷ்டி பட்டு வேஷ்டி எடுத்துகிட்டு வரும்போது அந்த புக் எடுத்து வரும்போது பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறதுனே எனக்கு புரியல ஆக்சுவலாக. என்ன சார் சொன்னார் வந்துட்டு பார்த்து? இல்லை பார்த்துட்டு வருவேன்னு சொன்னீங்க வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். வருவேன் அப்படின்னார்ல, வருவேன்னு சொன்னீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னால் செய்வேன்லன்னாரு. ஸோ அது ஒரு குணம் தானே. சொன்னால் செய்வேன்றது அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கேரக்டர். எல்லாருமே சொன்னால் செய்வேன்னு சொல்ல மாட்டாங்கண்ணே. ஆமாம். அவர் சொன்னால் செய்வார், அதுதான் விஷயம். ஓகே.